வணக்கம். மலையின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்க மாடுகளுக்கு என்ன தீவனம் கொடுக்குறோம், என்ன தீவனம் கொடுத்தா பால் அதிகமா தரும் அப்படின்றத பார்க்க போறோம். ஆமாங்க, மாடுகளுக்கு வந்து பசுந்தீவனம் தான். நம்மளுக்கு எப்படி வந்து சாப்பாடு மனிதர்களுக்கு உணவு முக்கியமோ, மாடுகளுக்கும் மாடுகளுக்கும் பசுந்தீவனம் முக்கியம். ஆமாங்க, இந்த பசுந்தீவனம் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கள் இருந்துச்சு. அது போக என்னன்னா காடு கரையெல்லாம் அவுத்துட்டோம்னா மாடுகள் மேய்ஞ்சு திரும்பி வீட்டுக்கு வந்துடும். ஆனா இன்னைக்கு வந்து மாடுகளை வந்து அவுத்து விட்டு மேய்க்கக்கூடாது, கட்டி போட்டு அப்படியே அவுத்து விட்டாலும் பக்கத்துல தான் பராமரிக்கணும். அப்படி சூழ்நிலை வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து புல்வெளிகள் வந்து போட்டு பராமரிக்கணும். சோளம் இந்த மாதிரி போட்டு இருக்கிறதுல சத்தானது வந்து சோளம் தான். ஆனா அது வந்து ஒரு தடவை போட்டு மதுரை போட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஈல்டு எடுக்கவே முடியாது. இப்போ வந்து இந்த மாதிரியான புல் ரகங்கள் நிறைய வந்துச்சு. கோஃபோர் அப்புறம் நிறைய ரகங்கள் வந்துருச்சு. நேஃபியர், சூப்பர் நேஃபியர் நிறைய வந்துச்சு. நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி புல் ரகங்களை போட்டிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 4 வருஷம் அது 5 வருஷம் வந்து அறுக்க தலையும் சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கட்டைகள் வச்சிருக்கேன். அந்த கட்டையை வந்து ஆடுகளுக்கு அந்த கட்டை போடுறேன். இது வந்து மாடுகளுக்கு போடுறேன். இது என்ன அப்படின்னா, இது கண்டிப்பான முறையில இந்த இந்த ரகத்தை பயிரிட்டோம் அப்படின்னா, இந்த பூ பூத்தா மட்டும்தான் அறுத்து மாடுகளுக்கு போடணும். இந்த பூ பூத்தா மட்டும்தான், எப்படி சோளத்தட்டை பறிஞ்சா நம்ம அடுத்த மாடுகளுக்கு போடுறோமோ அதே மாதிரிதான். ஏன்னா இதுல வந்து ஆசிட் வந்து இதுல அதிக தன்மையா இருக்கும். ஆனா பால் வந்து நல்லா தரும். நீங்க ஒரு 4 லிட்டர் பால் தருதுன்னா இந்த அறுத்து போட்டா எப்படி பார்த்தாலும் ஒரு 6 லிட்டர் பால் கண்டிப்பா நம்மள 1 லிட்டர் இல்ல 6 லிட்டர் பால் கண்டிப்பா ஊறும் எக்ஸ்ட்ரா. ஆனா இது பூ பூத்தா மட்டும்தான் அறுத்து போடணும், இல்லைன்னா மாடுகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான். அதனால வாங்க நம்ம மாடுகளுக்கு நீங்க அறுத்து கொண்டு போய் உங்களுக்கு ஃபுல்லா என்னன்னு காட்டுறேன். பசுந்தீவனம்ன்றது வந்து மாடுகளுக்கு வந்து முக்கியமான இது. ரெண்டாவது வந்து இப்படி இதுல நீங்க அறுக்கமே என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, என்ன அப்படின்னா பூச்சி கொட்டை கண்டிப்பா கிடக்கும். அதாவது சில விஷ சந்துகள்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிலாம் வந்து கிடக்கும். நம்ம தான் வந்து கொஞ்சம் சூதானமா பார்த்து அறுக்கணும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு தேவையான புல் காலையில கொஞ்சம் புல், அதே மாதிரி மதிய நேரத்துல புல் அப்பப்போ பக்கத்துல இருக்கிறனால அப்பப்போ அறுத்து போட்டுக்கிறோம். வாங்க இப்போ நம்ம மாட்டு கொட்டத்துக்கு போவோம். இன்னைக்கு சாயங்காலம் அதுக்கு தண்ணி பாய்ச்சணும். ஆமா, இது வந்து இந்த கிழங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கட்டை. இது வந்து நல்லா குயிக்கா வரும். இது வந்து ஆடுகளுக்கு சாப்பிடும் நல்லா. இது பூரா வந்து இது வந்து இடையில வந்து அகத்தி கீரை போட்டிருக்கேன். நம்ம ஆடுகளுக்கு இடையில போட்டிருக்கேன். இது வந்து கட்டை வகையாது, நல்லா இருக்கும். இயற்கை வந்து நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு வச்சுக்கிட்டோம்னா இயற்கை நம்மளுக்கு கண்டிப்பான வளத்தை கொடுக்கும். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம அதிகாலை பொழுது இருந்துச்சு, நம்ம கொட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த சாணின்னு எல்லாமே அள்ளணும். ஆமாங்க, நம்ம மாடு எல்லா மாடும் இங்கே தான் இருக்கு. இப்போ என்ன செய்யணும், எந்தெந்த மாடுகள் காலை எழுந்திரிச்சோன்னா என்ன செய்யணும், மாடுகளுக்கு தீவனம் போடணும். அது என்னென்ன தீவனம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. இப்போ என்ன அப்படின்னா நம்ம தொட்டி, ஆமா தீவன தொட்டி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இது வந்து மாடுகளுக்கு போறது குச்சி புண்ணாக்கு, அரைப்படி எள்ளு புண்ணாக்கு, உளுந்தூசி. அதாவது குச்சி புண்ணாக்கு வந்து 1 படி, உளுந்து தூசி 1 படி, எள்ளு புண்ணாக்கு, உப்பு, அது போக தவிடு சேர்க்கணும். இது எந்த மாட்டுக்கு அப்படின்னா, வத்துப்பாட்டு மாடுக்கு. ஆமாங்க, கண்டு போட்டு 7 மாசம் 6 மாசம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாட்டுக்கு தீவனம் கொஞ்சம் இது வந்து கம்மியாக கொடுத்தா போதுமானதான். நல்லா பால் கொடுக்குற மாடுகளுக்கு, அதாவது கண்டு ஓட்ட இளம் மாடுகளுக்கு 2 கிலோ குச்சி புண்ணாக்கு. அதிகமாகவும் வச்சாலும் உடம்புக்கு கெடுதி, அது செமிக்காது. 2 கிலோ குச்சி புண்ணாக்கு, 1.5 படி உளுந்தூசி, அதுக்கப்புறம் விருப்பப்பட்டா கையளவு எள்ளு புண்ணாக்கு வைக்கலாம். இல்லை அது தேவையில்லைன்னா தேவையில்லை. எள்ளு புண்ணாக்கு வேணா 1/2 கிலோ போட்டுக்கலாம், இல்லை 1/4 கிலோ, உங்க விருப்பத்தை எள்ளு புண்ணாக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தவிடு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனா கண்டிப்பான முறையில மாடுகளுக்கு சாப்பாட்டு அரிசியை வந்து ஆக்கி போட்டோம் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பான முறையில் மாடுகளுக்கு மஞ்சக்காமாயில போய் விட்டுரும். ஆமாங்க, நீங்க அரிசி நீங்க ஆக்கி போட்டாவே மாடுகளுக்கு செமிக்காது. அதுக்கு தேவை பசுந்தீவனம் தான். அறுத்து போடணும், வைக்கக்குளம் போடலாம், அடர் தீவனம், பசுந்தீவனம் போடலாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சட்டியா சாப்பாடை ஆக்கி அதை மாடுகளுக்கு போறாங்க. அது வந்து கண்டிப்பான முறையில நீங்க பால் உற்பத்தி எதிர்பார்க்கலாம். ஆனா நம்மள மாதிரி மாடு ஒரு உயிர் தானே. அதை நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு நீங்க வந்து சாப்பாடு தான் சாப்பிடுங்க. உங்களுக்கு கல்லு மண்ணையும் நிறைய சட்டியா கொட்டி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னா சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம்ல. அது மாதிரிதான் மாடுகளும் உயிர் தான். அதை நேசிக்கணும். அதுக்கு அளவான தீவனங்கள், அதுக்கு தேவையான தீவனம் கொடுக்கணும். பசுந்தீவனம் தான். இயற்கை எது சாப்பிடுவோ அதான் கொடுக்கணும்.
இதை போட்டுட்டு உப்பு போடணும். ஏன் உப்பு போடுறோம் அப்படின்னா, உப்பு போட்டோம் அப்படின்னா செமிக்கும். ஆமாங்க, நம்ம போற உப்புகள் வந்து இந்த புண்ணாக்கு இந்த தூசிலாம் போடுறோம்ல அதெல்லாம் செமிக்கும். இது என்ன செய்யணும் அப்படின்னா, மாடுகளை நீ தண்ணிக்கு அவுத்து விட போறோம். அவுத்து கட்டிட்டு சாணியெல்லாம் அள்ளணும். அவுத்து கட்டிட்டு சாணியெல்லாம் அள்ளிட்டு அதுக்கு சாணியெல்லாம் அள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த பசுந்தீவனம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வெளியே இங்கேருந்து அவுத்து கட்டிட்டு அப்புறம் வெளியே கட்டுவோம். வெளியே கட்டிட்டு பசுந்தீவனம் நாங்கள் போடுவோம். பா 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 இது என்ன செய்யணும் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து நம்ம குச்சி புண்ணாக்க போட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற விடணும். இல்லைன்னா அப்பதான் நல்லா ஊறும். இல்லைன்னா உள்ள மொக்குளிச்சு சாப்பிட்றோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் தூசியை போட்டாலும் நம்ம உள்ள அள்ளி போட்டாலும் கையை விட்டு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, உள்ள வந்து ஒரு கம்பி இல்லை வந்து ஏதாவது நூல் ஏதாவது கிடக்குதா, வேற எதுவும் இருக்கா, அந்த தீவனத்துல ஏதாவது மிஸ் ஆகி ஒரு பின் கூட வந்துருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். எந்த ஒரு தீவனமா நீங்க வச்சாலும் தண்ணியை வச்சாலும் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி நீங்க வைக்கக்குளம் போட்டீங்க, பசுந்தீவனம் போட்டீங்கன்னா உதவி போடணும். ஆமாங்க, இது கண்டு போட்டு 7 மாசம் ஆச்சு. அதுதான் இப்போ இந்த இது வச்சிருக்கு. ரெண்டாவது வந்து மாடுகள்ல வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, எல்லா மாடுகளுக்குமே இதுதான் அதோட அம்மா. ஆமாங்க, இதுதான் அவங்க போட்டு கண்டுபிடிச்சா அவங்க பிள்ளை, அது அவங்க அம்மா தான். அது இது பார்வதி, ரொம்ப செல்லக்குட்டி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து லட்சுமி. நான் கண்டு போட்டு சொன்னேன்ல, இப்பதான் கண்டு போட்டேன். செல்ல பிள்ளை, எங்க வீட்டுக்கு வந்த முதல் கண்டுன்னு சொல்லலாம். பா 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 முதல் கண்டுன்னு சொல்லலாம். இனிமேல் தான் குட்டத்தை சுத்தம் பண்ணணும். எந்திரிச்சோன்னா முதல் மாடு வீடு தண்ணியை காமிச்சிட்டு அப்புறம் நீங்கள் மாற்றி கட்டிட்டு இறைய போட்டு நாங்கள் எப்பவுமே பார்ப்போம். இன்னும் என்ன அப்படின்னா, இது சென்னையாக இருந்துச்சு, கண்டு போட்டுச்சு. இந்த கண்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, எல்லாத்தையும் கேட்டுருந்தேன் உங்கள்கிட்ட என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி. கண்டுக்கு நாங்கள் என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நாங்கள் வந்து வா அங்கே அங்கே உனக்கு அங்கே அதுகளே புரிஞ்சுக்கணும். இந்த புண்ணாக்குல அங்கே உனக்கு இடம். இதுக்கு என்ன அப்படின்னா, நான் இந்த மாட்டுக்கு நான் 2 படி குச்சி புண்ணாக்கு வைக்கிறேன். ஆமா, ஏன்னா கண்டு போட்டு இப்போதான் போட்டுச்சு. 2 படி குச்சி புண்ணாக்கு கழிவுகள்லாம் வெளியேறணும் அப்படின்றதுக்காக இது வைக்கிறேன். எள்ளு புண்ணாக்கு வைக்கிறேன். ஒரு 1/2 கிலோ எள்ளு புண்ணாக்கு அப்படின்னு எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து கண்டு போட்டுச்சு, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்கள கேட்டிருந்தேன் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தேன்ல. ஆமா, இது என்ன முக்கியமானதுன்னா, நம்ம கிண்டி பார்க்கணும் உள்ள எதுவும் தூசி இருக்கா என்னன்னு பார்க்கணும். இல்ல இன்னொன்று என்னன்னா, இவர்களெல்லாம் வந்து இந்த மாடுகள்லாம் வந்து கேடி மாடுன்னு சொல்லலாம். ஆமா, தண்ணியில முக்களிச்சு உள்ள இருக்க புண்ணாக்க மட்டும் தின்ட்டு தண்ணியை மட்டும் அன்னப்பறை சொல்லுவாங்க. அது அன்னப்பறை வந்து பாலையும் தண்ணியும் கலந்து வச்சோம்னா பாலை மட்டும் முடிச்சு தண்ணியை பிரிச்சு முடிஞ்சிருவாங்கல்ல, அது மாதிரி எங்க மாடு தண்ணியை மட்டும் விட்டுட்டு உள்ள இருக்க தீவனத்தை மட்டும் தின்றுவாங்க. ஆமா, இதுக்கு 2 படி குச்சி புண்ணாக்கு வைக்கிறேன். அது என்னன்னா, குச்சி புண்ணாக்கு வைக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, யூரியா கலக்காத புண்ணாக்கெல்லாம் கேட்டு வைக்கணும். 10-50 கூட தான் பரவாயில்ல. நாங்க வைக்கிற புண்ணாக்கு 1850-60 சிப்போம். அதை வாங்கி வச்சா யூரியா கலக்காதுன்னு தான் நாங்கள் கேட்டு வாங்கிக்கிறோம். யூரியா கலந்தது கம்மி, ஆனால் வந்து உடம்புக்கு கெடுதி. இப்போ இது வந்து அம்மு. இது வந்து ஒரு 4-5 மாசம் சென்னையா இருக்கு சில குட்டி. கோழிகள் வந்து என்னன்னா, கோழிகள் வந்து நம்ம மாடு வளர்க்கறதுல கோழிகள் வந்து வளர்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, கோழி எதனால வளர்க்கணும் அப்படின்னா, அதுல மாடுகள்ல உண்ணி இருக்கும், மாடு படுத்திருக்கும். அப்ப என்ன செய்யும் அப்படின்னா, அதுல இருக்க உண்ணிகள் எல்லாம் கோழி பிடிங்கி தின்றும். அப்ப வந்து உண்ணி மாட்டுக்கு இருக்காது. அதுக்குதான். வாங்க, கண்ணா பால் கறக்கணுமா, அதனால பால் கறக்கணும் என்னை அவுத்து விடுங்கடான்றாரு வருதான். என்ன கண்ணா அவுத்துருங்கன்றாரு. இங்க வாங்க, உங்களை காமிச்சல என்ன வெறும் ஆட்டுக்குட்டியா கேட்கறேன், என்ன வெறும் ஆடா இருக்கு இங்க கூட்டு கேக்குறீங்களா? இவர் தான் கொஞ்சம் சேட்டைக்கார். இங்க பாருங்க, சொன்னேன்ல, ஓய் டிஸ்கோ ஓடி வந்தாச்சுங்க, எங்க வந்து முட்டுவாரு. இவருக்கு வேலையை வந்து முட்டுறதுதான் வேலை. இவர் வந்து வெற்றி ஒரு விஷயத்த எங்களுக்கு, நாங்க ஒரு சிக்கல் இருக்கும் போது எங்களுக்கு வெற்றி கிடைக்குமான்னு சாமியை கும்பிட்டுருந்தோம். அப்பதான் இவர் பிறந்தார். இவர் பிறந்தனாலதான் இவருக்கு பேரு வெற்றின்னு வச்சோம். நல்ல பையன், ஆனா சேட்டக்கார பையன்.
ஆமா, என்னடா வேற ஆடா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த ஆட்டுக்குள்ளதான் இவர் இருக்கார். இவர் யாரு? லட்சுமி கண்டு போட்டு லட்சுமி கண்டு லட்சுமி படிச்சு பார்த்தீங்களா? அந்த லட்சுமிக்கு பிறந்தவர் பொம்பளை பிள்ளை, ரொம்ப தவமா வந்து பெத்த பிள்ளைன்னு சொல்லலாம். எங்களுக்கு அந்த ரெண்டுமே ஆம்பளை பிள்ளை பிடிச்சல, அதனால ரொம்ப கவலையா இருந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த ட்ரிப்பு சாமிகிட்ட கேட்டோம். பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னுச்சு. அதே மாதிரி பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. என்ன மனசுக்கு மட்டும் தான் கேட்பீங்க கேட்கீங்களா? இல்லைங்க, எங்களுக்கு வந்து இவங்களும் எங்க வீட்டு பிள்ளை தான். இதுக்கு பேர் என்ன வச்சோம்னா, எல்லாத்தையும் கேட்டு உங்கள்கிட்ட என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி. இப்போ இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னா, எங்க தாத்தாவுடைய அம்மா காளியம்மா, காளியம்மாவுடைய அம்மா தான் ஆவுடைய அம்மாள். அந்த ஆவுடைய அம்மாள்னு எங்க கிழவியோட வம்சத்துல மூத்தவங்க பேரை வச்சிருக்கோம், ஆவுடைய அம்மாள்னு. செல்ல பேரா, செல்லக்குட்டை செல்வி அம்மா தாயி. இது என்ன அப்படின்னா, நைட்டு வெள்ளி சாய் சாமி கும்பிடுவோம். நேற்று கும்பிட்டப்ப வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவோம். அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, சாமி கும்பிட்டு நாங்கள் ஒரு பழம் மட்டும் தான் வீட்டுக்கு கொண்டு வருவோம். தேங்காய் எல்லாமே வந்து இங்கேயே வச்சிருவோம். விடிய காலம் ஆஞ்சநேயர் வருவாங்க, வந்துட்டாங்க வருங்க. அங்கே வாங்க ஒரு ஆள் வாழைப்பழத்தை கொத்தோட போய் யாரும் தராமல் வரும்போது தூக்கிட்டு போவாங்க. அவங்க வாட்டுக்கு வந்து எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா சாமி கும்பிட்றது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, அந்த வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதனால எல்லா ஜீவனையுமே நேசிக்கணும். இயற்கையான ஜீவனை பூரா நேசிக்கணும். பாருங்க, குடுன்னு ஓடுறாங்க பாருங்க. காம்பவுண்ட் சேவரில் பூரா காட்டடிச்சு ஒரு காம்பவுண்ட் சேவரில் பூரா ஓடிட்டு வராங்க பாருங்க. என்ன குட்டி பையா என்ன பாக்குறீங்க? இங்க குட்டி பையன் வரான் பாரு, அவனையும் காட்டுறான். அதான் வரான் பாரு, அந்த ஒருத்தன் ஓடியாரான் பாரு. அவனை பார்த்து ஓடிடான் பாரு. ஓடிட்டாங்க பாருங்க. இவங்கெல்லாம் இந்த தேங்காய் தூக்கிட்டு ஒரு குரங்கு ஓடுது பாருங்க. இது வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் வச்சுருவோம். இதெல்லாம் சாப்பிட்டோம். தாய் வந்து வடக்கு வாய் செல்வி. இவங்க வந்து எப்படின்னா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், கைகால் சுகத்தோட அதாவது நான் உழைக்கிறேன், நான் யார் கஷ்டப்பட்டு நைட்டு மூலமா வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா, ஆனால் அந்த உழைக்கிறதுக்கு தெம்பையும் எனக்கு உழைக்கிறதுக்கான வாய்ப்பையும் தரதையும் என்னுடைய வாடிக்கையாளர்களும் இந்த தாய் வடக்கு வாய் செல்வி புதமா தாய் இல்லைங்க. ஆமாம், இந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. தாயை காட்டுகாரிசு, இந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. இந்த தாய் தான் வந்து எனக்கு எல்லா வளங்களையும் தருது. ஆமாங்க, நல்லது கெட்டது எல்லாமே வந்து எனக்கு இந்த தாய் மட்டும்தான் எல்லாமே தராங்க. ஆமாம், பெற்ற தாய் எப்படி வந்து எனக்கு நல்லது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இவங்க தான் நல்லது எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்களையும் வேண்டிய வரங்களையும் இந்த சாமி தான் நம்மளுக்கு தருது. நீங்களுமே வந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துக்கு மேலே வந்து ஒரு விளக்கு போட்டு, இரும்பச்சு மரத்தை அறுத்து விளக்கு போட்டு, மனசில் என்னமா ஏதாவது ஒரு காரியம் நேர்ந்துருந்தீங்க அப்படின்னா விளக்கு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோரிக்கையை கண்டிப்பான முறையில் நிறைவேற்றி கொடுக்கும். வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் சாயங்காலம் 7 மணிக்கு மேலே சாமி கும்பிடுவோம். ஆமாம், நல்ல சக்தி உள்ள தெய்வம். இந்த சாமி தான் எனக்கு சகல விதமான நம்பிக்கையும் கைகால் சுகத்தையும் தருது. இங்கே பாருங்க, வாழைப்பழத்தை அடிச்சு தள்ளி இருக்காரு, பார்த்து வாழைப்பழத்தை அடிச்சு தள்ளிருக்காருங்க. வாழைப்பழத்தை விட்டு தோலை கூட அடிச்சு தராருங்க. இதுதான் நம்முடைய இது. ஒவ்வொரு மாடுகளுக்கும் தண்ணி வச்சு அப்படியே பராமரிக்கணும். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தீங்க. இந்த பாருங்க, ஓய் டிஸ்கோ, ஓய் வாங்க 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 முட்டுங்க. வணக்கம், மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி. நம்ம இயற்கையான பதிவு மற்றும் எங்கள் வீட்டில் இருக்க ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வளர்க்குறப்ப உங்களுக்கு சந்தோஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி வளர்க்க முடியாதவங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குங்க. இது என்ன, நான் தொடர்ந்து வீடியோ போகிறேன் அப்படின்னா, நான் ஆட்டோ ஓட்டுற டைம் போக எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுல ஆர்வம் அதிகம். அதனால் உங்களுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றக்காக போகிறேன். இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரே அங்கீகாரம் என்ன அப்படின்னா, இப்போ படிக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அங்கீகாரம் என்னென்னா பாஸ் ஆகி போகணும், அதுதான் அவங்க அங்கீகாரம். அது மாதிரி எனக்கு வந்து என்னென்னா, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பெல், அதாவது மேலே இருக்க லிங்க் அமுக்குனீங்க அப்படின்னா பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் அமைக்கான அமுக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஹால்னு வரும். அந்த இதை நீங்கள் அமைக்கிட்டீங்க, ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அமுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தருவீங்க அப்படின்றக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.